தினம் ஒரு திருக்குறள், அறத்துப்பால் பாயிரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இதுவரை 5வது அதிகாரத்தில் இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கை அப்படின்னா என்ன? ஒரு இல்லறத்தில் இருக்க இல்லறத்தான் எப்படியெல்லாம் வாழணும், தன்னையும் காத்து தன் குடும்பத்தையும் காத்து சுற்றி இருக்கவங்களையும் காத்து அவர் வாழ்க்கையில் எப்படி உயர்ந்த நிலைக்கு போகணுங்கிறத அந்த 10 குறளில் பார்த்தோம். அதுக்கு அடுத்த 6வது அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். ஒரு இல்லறத்தானுக்கு ஒரு சிறந்த மனைவி, ஒரு பண்பான அன்பான பாசமான ஒரு மனைவி 2 பேரும் இயந்து அந்த இல்லறத்தை நடத்தும் போது தான் அது ஒரு உயர்ந்த இல்லறமாக இருக்கும். அப்படி சிறந்த இல்லறம் நடத்தும் ஒரு பெண்ணுக்கு தேவலோகத்தில் கூட மேன்மையான ஒரு உயர்வான இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது வாழ்க்கை துணை நலம்ங்கிற அந்த 10 குறளில் பார்த்தோம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக இப்போ நம்ம பார்க்க போகிறது மக்கட்பேறு, குழந்தை செல்வம். 7வது அதிகாரத்தில் குழந்தை செல்வம்ங்கிற மக்கட்பேருங்கிறத குழந்தை செல்வம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் பிறந்த ஒரு தம்பதியருக்கு குழந்தை செல்வமே முதன்மையான செல்வம். எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும், எத்தனை பெரிய நிறுவனங்கள் நடத்தினாலும், எவ்வளவு சொத்து சொகம் நகைகள் இருந்தால் கூட மழலை குழந்தை இல்லைன்னா அவங்களுக்கு நிறைவே இல்லை. நாம் சாதாரணமாக ஒருத்தரை பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்குன்னு நம்மளால் எளிமையாக கேட்டுற முடியும், ஈஸியாக கேட்டுருவோம். ஆனால் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் எத்தனை கோடி சொத்து வச்சுருக்கீங்க, உங்ககிட்ட எத்தனை பவுன் நகை இருக்குது அப்படின்னு யாரையுமே கேட்க முடியாது. மதிப்பிட முடியாத ஒன்று தான் குழந்தை செல்வம். நகையெல்லாம் மதிப்பிட்டால் அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் மதிப்பிட முடியாத ஒரு செல்வம், நிறைந்த செல்வம் குழந்தை செல்வம். அந்த குழந்தை செல்வம் பற்றின 10 குறள் தான் நன்மக்கட்பேறு மக்கட்செல்வம். ஒருவர் தனது வாழ்நாளில் பெற வேண்டியது அறிவில் சிறந்த குழந்தைகளே. அது பிறவி துன்பத்தை துடைக்க வல்லது. தமது பிள்ளை என்றாலும் அதன் வினைப்பயன் அதனை தொடரும். குழந்தைகள் உண்ட மிச்சம் போன்ற அமிழ்து வேறு இல்லை. வள்ளுவர் ஒரு குழந்தை சாப்பிட்ற சாப்பாடு அது சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறது அமிழ்தத்தை விட மேலானதுன்னு அமிழ்தத்தோடு ஒப்பிடுறாரு. அமிழ்தத்தை விட மேலானதான். அதை விட அவர்களோட குரல் குழல் இனிது யாழ் இனிது என்று சொல்கிறவங்கெல்லாம் குழந்தையோட மழலை சொல்ல கேட்காதவர்களாம். அவங்க குழந்தையோட மழலை பேச்சை கேட்டிருக்கவே மாட்டாங்களாம். அவங்க தான் குழலோசை இனியது யாழோசை இனியதுன்னு சொல்லுவாங்களாம். ஒரு வீட்டில் குழந்தை மொத பேச ஆரம்பிக்கும்போது யாரை அம்மாவை ஃபஸ்ட்டு கூப்பிடுமா, அப்பாவை ஃபஸ்ட்டு கூப்பிடுமா, எந்த வார்த்தையை முதல்ல சொல்லும் அப்படின்னு எல்லாரும் ஆவலோடு இருப்போம். அது பேசுகிற முதல் வார்த்தை என்னவாக இருக்குன்னு அந்த வீடே அப்படியே எதிர்பார்ப்போடு இருக்கும். அதான் சொல்கிறார், குழல் இனிது யாழ் இனிது என்று சொல்லுபவர்களெல்லாம் மழலை சொல் கேளாதவர். ஒரு குழந்தைய நல்லபடியாக வளர்த்து இந்த சமூகத்தில் நல்லபடியாக ஆளாக்குறது ஒரு தந்தையின் கடமை. அதை போல் ஒரு தாயும் தான் குழந்தை பிறந்ததை விட அப்படி நல்ல ஆளாக்கிய குழந்தைய சான்றோன்னு மற்றவங்க சொல்லும்போது கேட்குறது அந்த தாய் தன் குழந்தை பிறந்ததை விட சான்றோன்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. இத்தனை சிறப்புகள் நிறைந்த இந்த மக்கட்பேறு அதிகாரம் குறள் இந்த 10 குறளையும் நம்ம தினம் ஒரு திருக்குறளில் ஒவ்வொன்றாக பார்ப்போம்.